பாகிஸ்தானோட ஒரு மிகப்பெரிய நைட்மேர், அவங்களோட ஒரு கெட்ட கனவு என்னன்னா இந்தியாவான்னு கேட்பீங்க. இந்தியா வந்து அவங்களுக்கு கெட்ட கனவுலாம் கிடையாது. இந்தியா வந்து அவங்களுக்கு வேற. ஆனால் இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நைட்மேர் என்னன்னா டூ ஃப்ரண்ட் வார். எந்த ஒரு நாடாக இருந்தாலும் சரி, ஒரு நேரத்தில் ஒரு நாட்டோட ஒரு போர் நிகழ்த்துறதே கஷ்டம். அது அவங்களோட ராணுவ பலத்தை பொறுத்து இந்த நிகழ்வுகளானது மாறும். ஆனால் ஒரே நேரத்தில் 2 நாடுகளோட, 3 நாடுகளோட, 4 நாடுகளோட போரிட முடியுமான்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு நாட்டினாலையும் இந்த போரை சமாளிக்க முடியாது. நீங்கள் உலக ஜாம்பவான், உலக வல்லரசாக கூட இருக்கலாம். ஆனால் ஒரே நேரத்தில் சின்ன சின்ன எதிரிகள் உங்களுக்கு எதிரான அதிக எண்ணிக்கையில் ஒன்று சேர்றப்போ உங்களால் அந்த ஒரு போரில் ஜெயிக்க முடியாது. அப்படி இருக்கப்போ இதுக்கு பாகிஸ்தானும் விதிவிலக்கு கிடையாது. டூ ஃப்ரண்ட் வாரில் நாங்கள் இப்போ இருக்கோம். இந்தியாவும் சரி, ஆப்கானிஸ்தானும் சரி, பாகிஸ்தானோட 2 எல்லைகளையும் இப்ப பதற்றம் அடைய வைக்கிறாங்கன்னு சமீபத்தில் பாகிஸ்தானோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் கவாஜா ஆசிஃப் அவர்கள் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு. ஆனா இது உண்மையா? டூ ஃப்ரண்ட் வார் தான் பாகிஸ்தானுக்கு இருக்கா? அப்படி ஏற்பட்டா அது என்ன விதத்துல பாகிஸ்தானுக்கு இழப்புகளை ஏற்படுத்தும்? அண்ட் டூ ஃப்ரண்ட் வார் ஏற்படக்கூடிய அளவுக்கு பாகிஸ்தானே எப்படி ஒரு நிகழ்வை உருவாக்குறாங்கன்னுட்டு இந்த ஒரு பதிவில் தெளிவாக பார்த்துலாம். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், இந்த வீடியோ முழுக்க முழுக்க பாகிஸ்தான் சம்பந்தப்பட்ட சில செய்திகளை பேச போகிறோம். இன்கேஸ் வந்து பாகிஸ்தான் சப்போர்ட்டர்ஸ் இல்லை நான் வந்து இப்படி தான் பேசுவேன், பாகிஸ்தானுக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணோன்னா நீங்கள் இப்போ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடுறது நல்லது. இது நான் பேசுறதுக்கு காரணமும் இருக்கு. ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம இந்தியா சம்பந்தப்பட்டு பேசணும்னா அதுக்கு கீழே ஒரு தனி ஒரு லேபிளில் இருக்கக்கூடிய கமெண்ட்ஸை என்னால் பார்க்க முடியுது. இது ஆக்சுவலாக எப்படி சொல்றது, இது வந்து நான் ஆன்டி இந்தியா அந்த ஒரு கேட்டகரியில் கூட சொல்லலை. நான் ஒரு வீடியோ வந்து இந்தியாவை பற்றி பேசுகிறேன், இந்தியாவோட டிஃபென்ஸை பற்றி பேசுகிறேன்னா அதில் பொலிட்டிக்கல் சம்மந்தப்பட்ட நிறைய கமெண்ட்ஸ் என்னால் பார்க்க முடிஞ்சது. ஸோ அதனால் நான் இப்போவே சொல்லிடுறேன், இன்கேஸ் நீங்கள் முழுக்க முழுக்க பாகிஸ்தானை சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த வீடியோ இதோட ஸ்கிப் பண்ணிடுறது நல்லது. ஆனால் நீங்கள் பாருங்கள், நீங்கள் முழுசாக பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும்ன்றது தான் என்னோட கருத்து. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்கள் ஆர்கே தம்புக்ஷன், டிபி ட்ரெண்டிங்ஸ். நான் இன்ட்ரோடக்ஷன்லேயே சொன்ன மாதிரி இது பாகிஸ்தானோட ஒரு நெகட்டிவ் சைடை பார்க்கறதுக்கான ஒரு வீடியோ தான். அண்ட் இதுக்கு முக்கியமான காரணம் வேற யாரும் கிடையாது, பாகிஸ்தான் தான். முதல்ல பாகிஸ்தானோட எல்லைகளை நம்ம பார்க்கணும். பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இந்தியா கிட்ட 3323 கிலோமீட்டர் நில எல்லையை பகிர்றாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 2430 கிலோமீட்டர் அளவுக்கு துரந்த் லைன் சொல்லக்கூடிய ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் பார்டரானது இருக்கு. அண்ட் அதே மாதிரி பார்த்தோன்னா 959 கிலோமீட்டர் அளவுக்கு ஈரான் கூட இவங்க எல்லை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு நேரத்தில் டூ ஃப்ரண்ட் வார்னு சொன்னா பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானோடவும் இந்தியாவோடவும் சேர்ந்து போராடக்கூடிய அந்த எல்லைன்றது 5753 கிலோமீட்டர்களுக்கும் கொஞ்சம் கூடுதலாக வரும்னு சொல்லலாம். ஸோ இந்த டூ ஃப்ரண்ட் வார்ன்றதை பாகிஸ்தானால சமாளிக்க முடியுமா? என்னதான் அணு ஆயுதங்கள் வைத்திருக்கக்கூடிய ஒரு நாடாக இருந்தாலும் இந்த தீபாவளிக்கு நம்ம ஆட்டம் பாம்பை தூக்கி போடுற மாதிரி அணு ஆயுதங்களை தூக்கி போட முடியாது. அணு ஆயுதங்களை நீங்க பயன்படுத்துறீங்கன்னா அதோட விளைவுகள்ன்றதையும் நீங்க அந்த இடத்துல அனுபவிச்சாகணும். ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக ஒருவேளை நீங்க அணு ஆயுதத்தை பயன்படுத்தினாலும் இந்தியா கிட்ட இந்த நிலைமை வந்துனா அதுக்கப்புறம் பாகிஸ்தான் சொல்லக்கூடிய ஒரு நாடு என்ன நிலைமையில இருக்குன்றதும் உங்களுக்கு தெரியும். சோ அப்படி இருக்கப்போ இந்த டூ ஃப்ரண்ட் வார்ன்றது இவங்களுக்கு ஜஸ்ட் அந்த இருமுனை போரா மாறாது. இது மட்டும் இல்லாம இந்த 959 கிலோமீட்டர் ஈரானோட எல்லையா இருக்கட்டும், அதே மாதிரி அரபிக் கடல்ல இருக்கக்கூடிய 1046 கிலோமீட்டர் கடல் எல்லையா இருக்கட்டும், இவங்க இந்தியா கிட்ட இருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு தேவையான தூரம். ஸோ இது ஒட்டுமொத்த அளவையும் எடுத்து பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் 8000 கிலோமீட்டர். 8000 கிலோமீட்டரை பாகிஸ்தானால சமாளிச்சிட முடியுமா? ஒரு நேரத்தில் இந்த அத்தனை தரப்பும் சேர்ந்து, ஏன்னா இந்த 3 நாடுகள் கூடயும் பாகிஸ்தானுக்கு பிரச்சனை இருக்கு, ஒரே நேரத்தில் சேர்ந்து இவங்க இந்த போரை சமாளிச்சிட முடியுமான்னு கேட்டீங்கன்னா அஃப்கோர்ஸ் பாகிஸ்தானால சமாளிக்க முடியாது. ஆனால் அந்த பிரச்சனை ஏற்பட்டதுக்கான காரணம் என்ன? ஏன்னா பாகிஸ்தானோட முழு முதற் எதிரியே இந்த இடத்துல இந்தியா தான். அப்படி இருக்கப்போ இந்தியாவை தாண்டி ஆப்கானிஸ்தான் ஒரு புது ஒரு பஃபர் ஜோனா மாறுறதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வரலாறுகளை நம்ம கொஞ்சமாவது பின்னோக்கி போயாகணும். தாலிபான்ஸோட கவர்மெண்ட் ஆப்கானிஸ்தானில் இருந்த வரைக்கும் பாகிஸ்தான் பெருசாக அவங்க அந்த ஒரு கான்சன்ட்ரேஷன்றதை பண்ணலை. ஆனால் 1971 போரில் இந்தியா கிட்ட படுதோல்வி அடைஞ்சாங்க. ஈஸ்டர்ன் பாகிஸ்தான்ன்றது பங்களாதேஷ்னு சொல்லக்கூடிய ஒரு தனி நாடாக பிரிஞ்சதுக்கு அப்புறமா பாகிஸ்தான் ரொம்பவே அவமானப்படுத்தப்பட்டாங்க. உலக அளவில் ஒரு பெரிய அசிங்கத்துக்குள்ளானாங்க. இன்னைக்கு நம்ம சொல்லலாம் இல்லை பாகிஸ்தான் வந்து அவ்வளோலாம் வந்து ஒரு பெரிய தோல்வி அடையலன்னு சொல்லிட்டு 1971 2ஆம் உலகப் போருக்கு அப்புறமா ஒரு மிகப்பெரிய சரண்டர்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம் இப்போதான் முதல் முறையா உலக வரலாற்றில் பேசப்பட்ட ஒரு நிகழ்வா மாறுச்சு. அப்படி இருக்கப்போ பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய தலைகுனிவு அது ஏற்பட்டுச்சு. ஆனால் அந்த போர்ல அவங்க தான் ஜெயிச்சதா அவங்களோட பாடப்புத்தகங்கள்லாம் போட்டிருப்பாங்க. அது ஒரு தனி ஒரு டாபிக், அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம், அது பாகிஸ்தானோட விஷயம். அப்படி இருக்கப்போ இந்த ஒரு தோல்வி பாகிஸ்தானை பல்வேறு கோணங்கள்ல யோசிக்க வச்சது. அதில் அவங்க முதல்ல யோசிச்ச ஒரு விஷயம், இந்தியா கிட்ட இதுக்கப்புறம் நம்ம நேரடியாக மல்லு கட்டணும்னா பல்வேறு இழப்புகளை நம்ம சந்திக்க வேண்டியது வரும். அப்படி இருக்கப்போ இந்த ப்ளீட் வித் 1000 கட்ஸ், அதாவது நேரடியாக நம்ம எதிரி அடிக்கிறனாலும்
பல்வேறு விதத்தில் அவனை காயப்படுத்தணும். அப்படி காயப்படுத்துறது மூலமா அவனோட பலத்தை குறைக்கணும். அந்த பலம் குறைஞ்ச நேரத்தில் நம்ம அவனை அடிக்கணும்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் நிறைய யுத்திகளை அவங்க மாற்ற ஆரம்பிச்சாங்க. அப்படி ஒரு பேட்டில் ஃபீல்டை அவங்க மாற்றினது தான் ஆப்கானிஸ்தான். இன்னைக்கு நமக்கு எதிராக இருக்கக்கூடிய பல்வேறு இயக்கங்கள் ஆப்கானிஸ்தானை பூர்வீகமாக மையப்படுத்தி பாகிஸ்தானில் உருவாக்கப்பட்டது தான். இப்போ பாகிஸ்தானில் ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு வைங்க, நம்ம என்ன பண்ணுவோம்? பாகிஸ்தானை குறை சொல்லுவோம். ஆனால் ஆப்கானிஸ்தானில் இந்தியாவுக்கு எதிரான ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டு அங்கே அவங்க ட்ரைனிங் எல்லாமே முடிச்சுட்டு ஜஸ்ட் ஒரு லான்ச் பேடா இந்த இடத்துல பாகிஸ்தானை மாத்தினா நம்மளால எல்லா எவிடன்ஸையும் கொடுத்து இவங்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் ஈடுபட முடியாது. ஆல்ரெடி நம்ம கொடுத்த எவிடன்ஸுக்கே உலகம் பெருசா எதுவும் ரியாக்ட் பண்ணல. ஸோ இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை பாகிஸ்தான் ப்ராப்பரா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸ்ட்ராட்டஜிக் டெப்த்னு சொல்லக்கூடிய ஒரு டாக்டரின், இது ஆப்கானிஸ்தானை மையப்படுத்தி ஜியா உல் ஹக், அன்னைக்கு பாகிஸ்தானோட ஒரு சுப்பீரியர் கமாண்டரா இருந்தவர், அவரோட தலைமையின் கீழே உருவாக்கப்பட்டதான் இந்த ஸ்ட்ராட்டஜிக் டெப்த்னு சொல்றது. ஸோ இதோட முக்கியமான குறிக்கோள் பாகிஸ்தானை ஜஸ்ட் ஒரு லான்ச் பேடா யூஸ் பண்ணிட்டு மீதம் இருக்கக்கூடிய அத்தனை இந்த பிரெயின் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவாங்கல்ல, டெரரிஸ்ட் நெட்வொர்க்கோட பிரெயின் நெட்வொர்க்கா ஆப்கானிஸ்தானை உருவாக்கணும்ன்றது தான். ஸோ இது காரணமா வச்சு இவங்க என்ன பண்றாங்கன்னா, இவங்களோட விமானப்படை விமானங்களா இருக்கட்டும், இல்ல இவங்க கிட்ட இருக்கக்கூடிய மொத்த மிலிட்டரி செட்டப்ல 70% லைன் ஆஃப் கண்ட்ரோல் எல்ஓசியை ஒட்டி இந்தியாவை மட்டுமே மையப்படுத்தி உருவாக்கி வச்சுட்டாங்க. இதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. அதுக்கு மெயினான ரீசன் என்னன்னா, ஆப்கானிஸ்தான் கிட்ட ப்ராப்பரான ஒரு ஏர்ஃபோர்ஸ் கிடையாது. ஸோ இவங்க கிட்ட நமக்கு பிரச்சனை வந்துடாதுன்ற ஒரு நினைப்புல ஒட்டுமொத்த மிலிட்டரி செட்டப்பையும் கொண்டு வந்து எல்ஓசியை ஒட்டி நிறுத்தி வச்சுட்டாங்க. ஏம்பா நீ தான் எனக்கு பிரச்சனை, நான் உன்னை முடிச்சு கட்டத்துக்கு என்ன வேணா பண்ணுன்ற ஒரு மென்டாலிட்டிக்கு வந்துட்டாங்க. ஆனா அன்னைக்கு அவங்க யோசிக்காம விட்ட ஒரு விஷயம், என்னைக்கு வேணும்னாலும் ஆப்கானிஸ்தான் நமக்கு எதிராக திரும்பலாம்னு சொல்றது தான். ஸோ இந்த டாபிக் இப்படியே ஹோல்ட் பண்ணிடுங்க. 80% வரைக்கும் மிலிட்டரி செட்டப்பை பாகிஸ்தான் எல்ஓசியை மையப்படுத்தி நிறுத்தி வச்சிருக்காங்க. அப்ப ஆப்கானிஸ்தான்ல என்னதான் பிரச்சனை? பஷ்தூன் சொல்லிட்டு அந்த இனக்குழுவை பத்தி பேசுறோம். அப்படி இருக்கப்போ இவங்களுக்கும் பாகிஸ்தானுக்கு என்ன பிரச்சனைன்றதை ஜஸ்ட் ஒரு மேப் மூலமா உங்களுக்கு நான் சொல்றேன். இந்த ஒரு இமேஜ் பாருங்க. இதுல கிரீன் கலர்ல இருக்கிறதெல்லாம் பஷ்தூன் இன மக்கள் அதிகமா வசிக்கக்கூடிய பகுதி. டைரக்டா பாத்தீங்கன்னா இந்த பிரிட்டிஷ் அரசு அதிகாரிகள் பண்ண ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜதந்திரம் இல்ல பிரித்தாளும் சூழ்ச்சி என்னன்னா, இந்த லைனை நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், கரெக்டா சென்டர்ல கட் பண்ணிட்டு போகும். பஷ்தூன் இன மக்கள் அந்த பக்கமும் போக முடியாம இந்த பக்கமும் போக முடியாம சரி பாதியா இவங்களை பிரிச்சு வச்சிருப்பாங்க. இது அவங்களுக்குள்ள என்ன மாதிரி ஒரு பிரச்சனை ஏற்படுச்சுன்னா, ஒன்னா இருக்கம்பா, இப்ப நான் வந்து அங்காளி பங்காளியோட ஒரு வீட்டுல இருக்கேன், திடீர்னு அந்த வீட்டுக்கு நடுவில் ஒரு கோட்டை போட்டுட்டு இது வேற இது வேற, இதுக்கப்புறம் நீ இன்னாண்ட இருந்து அண்ணாண்ட போகக்கூடாது, அண்ணாண்ட போகணும் உங்களுக்கு வீசா வேணும், பாஸ்போர்ட் வேணும், லொட்டு லொசுக்கு அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒரு கண்டிஷன் பண்ணால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு நிலைமையில இப்போ பிரிச்சுட்டாங்க. இதில் இப்போ என்ன கொடுமை ஆயிடுச்சுன்னா, ஆப்கானிஸ்தான் பெருசாக வந்து பாகிஸ்தான் கூட கம்பேர் பண்ணுறப்போ மோஸ்ட் அங்கே எதுவுமே கிடையாது, பெருசாக வளர்ச்சி அடையாத ஒரு இடம். அமெரிக்காவோட டாமினன்ஸ், உலக வல்லரசுகளோட ஒரு பேட்டில் ஃபீல்ட், ஆல்மோஸ்ட் சிரியாவுக்கு அடுத்தபடி அதிகம் பாதிக்கப்பட்ட ஒரு பகுதி இந்த ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய மக்கள் சொல்லலாம். இப்போ இவங்களுக்கு இந்த தூரம் லைன் அஃபிஷியலாக இந்த இடத்துல வந்துட்டு பாகிஸ்தான் செக்யூரிட்டி டைட் பண்ணது வரைக்கும் அவங்களுக்குள்ள மேஜராக பார்டர் கிராசிங்கிறது எதுவும் கிடையாது. ஈஸியா அண்ணாடி வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க. சோ இந்த செக்யூரிட்டி ஆனது டைட் பண்ணப்பட்டதுக்கு அப்புறமா இவங்களுக்குள்ள ஒரு கோபத்தை அது கிரியேட் பண்ணுது. ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய என்னோட இனக்குழுக்களுக்கு எதிராக பாகிஸ்தான் இந்த இடத்துல செயல்படுது. மோஸ்டா இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கோபம் என்னன்னா, பாகிஸ்தான் அவங்களை யூஸ் பண்றாங்க. இவங்களோட சுய லாபத்துக்காக, இவங்களோட சுய அரசியலுக்காக, இவங்களோட சுய வருமானத்துக்காக அங்க இருக்கக்கூடிய என்னோட இனக்குழுவை இவன் பிரிச்சு வச்சு அவனுக்காக பயன்படுத்திருக்கான்னு சொல்லிட்டு இந்த கோபம் அவங்களுக்குள்ள அதிகமாகுது. ஆனா அது மட்டும் இல்லாம பாகிஸ்தானோட முன்னாள் பிரைம் மினிஸ்டர் இருந்த இம்ரான் கான் அவரும் வந்து இதே இனக்குழு சார்ந்த நபர் தான். இங்க இருக்கக்கூடிய மெஜாரிட்டியான இனக்குழுக்கள்ல இந்த பஷ்தூன் இன மக்களுக்கு அதிகமான ஒரு இடமானது இருக்கு. 35% அதிகமாக பாகிஸ்தானோட ஜனத்தொகையில இவங்களோட பங்குன்றது இருக்கு. அந்த முக்கியமான அரசியல் பொறுப்புகளில் பல நபர்கள் இந்த இனக்குழு சார்ந்த நபர்களா இருக்காங்க. ஸோ இந்த இனக்குழுக்களை டாமினேட் பண்ணணும்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் எடுக்கக்கூடிய ஒரு முடிவு. ஸோ இவங்க இந்த அளவுக்கு இருக்காங்க, இவங்களை நம்ம ரொம்ப வளர விட்டுட்டுனா அரசியல் ஆல்ரெடி ஏகப்பட்ட இன்ஃப்ளூயன்ஸ் அவங்களுக்கு இருக்கு. எங்க இந்த அரசியல் அதிகாரம் நம்மளோட கையை விட்டு போயிடுமோன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு எதிரான அடக்குமுறைகளில் ஈடுபட ஆரம்பிக்கும். ஸோ இது ரெண்டு சைட்லையுமே ஒரு மிகப்பெரிய ஒரு எஸ்கலேஷனை கிரியேட் பண்ணுது. ரெண்டு சைடு இவங்களுக்கான ப்ராப்ளம்ஸ், 2 செட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ்ன்றது கிரியேட் ஆகுது. ஒன்று, அந்த பக்கம் இருக்கக்கூடிய பஷ்தூன் இன மக்களுக்கு எதிராக பாகிஸ்தான் செயல்படுறாங்க. இன்னொன்று, இங்க இருக்கக்கூடிய பஷ்தூன் இன மக்களுக்கு எதிராக பாகிஸ்தான் அடக்குமுறையை கொண்டு வராங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு மேஜரான ப்ராப்ளம் இந்த இடத்துல கிரியேட் பண்ணிருச்சு. ஸோ இது இன்டைரக்டா எப்படி ஆக்ட் ஆகுதுன்னா, முதல்ல நம்ம ஒரு விஷயத்தை ஹோல்ட் பண்ணோம்ல, 80% மிலிட்டரி செட்டப், இது ரெண்டும் ஒன்று சேருது. ஆப்கானிஸ்தானை பாகிஸ்தான் கண்டுக்காம விட்ட ஒரு விஷயம், இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு எதிராக அவங்க செயல்படக்கூடிய விஷயம், இது ரெண்டும் ஒன்னா சேர்த்து வச்சு துரந்த் லைன்ல இப்ப அதோட எஃபெக்ட்ன்றதை காட்டுது. இன்னொரு பக்கம் ஒட்டுமொத்த மிலிட்டரி செட்டப்பையும் இவங்க கொண்டு வந்து இந்த இடத்துல நிறுத்தினதுனால தாலிபான்ஸுக்கு கொஞ்சம் ஈஸியான ஒரு அஃபென்சிவ் பண்றதுக்கு, ஈஸியான ஒரு மூவ்மெண்ட்டை கிரியேட் பண்றதுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் இந்த இடத்துல இது கிரியேட் பண்ணி விட்டுருச்சு. அப்புறம் என்னப்பா இந்தியா வந்து இதுக்கப்புறம் வந்து நேரடியா பாகிஸ்தான் அடிச்சிருவாங்களா கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ன்றது நம்ம எடுத்து வைக்க போறதே கிடையாது. நான் ஓப்பனாவே சொல்றேன், பாகிஸ்தான் செயல்படுற மாதிரி இந்தியா செயல்பட்டு இருந்தாங்க, இல்ல பாகிஸ்தான் செயல்படுற விதத்துல இந்தியா ஜஸ்ட் பாகிஸ்தான் அடிக்கணும்ன்ற ஒரு மைண்ட் செட்ல இருந்திருந்தாங்கன்னா, பாகிஸ்தான் சொல்லக்கூடிய ஒரு நாடு நேரத்துக்கு 4 இல்ல 5 துண்டா இருந்திருக்கும். ஆனா
வளர்ந்துருக்க மாட்டோம். பொருளாதார ரீதியிலும் சரி, இல்லை உலக அளவில் ஒரு பொருளாதாரத்திலும் சரி நம்மளால வளர்ந்துருக்க முடியாது. நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, பாகிஸ்தான் வந்து இந்தியா அடிச்சுட்டா ஆஹா ஓஹோ, நீங்கள் வந்து இந்த சோஷியல் மீடியாவில் மட்டும்தான் விக்டரியாக காமிக்க முடியும். அங்கே இருக்கக்கூடிய சில எப்படி சொல்கிறது, அவங்களோட உள்நாட்டு வளர்ச்சி இல்லை நீங்கள் என்ன தாண்டா பண்ணி வச்சிருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு வெள்ளை பேப்பரை எடுத்து காமிக்கிறத தவிர அவங்களால வேறு எதுவுமே பண்ண முடியாது. இன்னைக்கு ரியாலிட்டியில் பார்த்தோன்னா இதுதான் பாகிஸ்தானோட நிலைமை. முழுக்க முழுக்க அவங்க நம்பிட்டு இருக்கிறது மற்ற நாடுகளை மட்டும்தான். நம்ம வந்து இந்தியாவோட வெளியுறவு கொள்கையை நிறைய இடங்களில் விமர்சனம் பண்ணலாம். அரசை விமர்சனம் பண்ணுறதுக்கு எல்லாருமே உரிமை இருக்குது. அது நான் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் பண்ணாலும் சரி. நிறைய இடத்துல வந்து உங்களோட வெளியுறவு கொள்கையில் பிரச்சனை இருக்குது. இந்த மாதிரி சில விஷயங்களை அரசுக்கு எதிரான விமர்சனங்களை எடுத்து வைக்கலாம். ஆனால் இன்னைக்கு சில நாடுகளை எதிர்த்து அமெரிக்காவே சொன்னாலும் அந்த ஒரு விஷயத்தை ரிஜெக்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு பவரானது இந்தியா கிட்ட இருக்கு. நீ ஆயில் வாங்கக்கூடாதுன்னு சொன்னா இல்லை நான் வாங்குவேன், எங்களோட வெளியுறவுத்துறை அமைச்சகம் அந்த மாதிரி ஒரு பக்கமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இல்லை அந்த மாதிரி ஒரு எதிர் ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குற தைரியம் இந்தியா கிட்ட இருக்கு. ஆனால் பாகிஸ்தான் கிட்ட கேட்டு பாருங்க, சைனாவுக்கு எதிராக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடு, இல்லை அமெரிக்காவுக்கு எதிராக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுன்னு எப்படி குலைப்ப? உங்களோட டைபெல்ட் தான் மொத்தமாக அவங்க கிட்டே இருக்கே. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை அவங்களால பண்ண முடியாது. இதுதான் இன்னைக்கு பாகிஸ்தானோட நிலைமை. ஸோ ஒட்டுமொத்த அவங்களோட செல்வாக்கையும் ஒட்டுமொத்த மிலிட்டரி செட்டப்பையும் ஒரு நாட்டை அழிக்கணும், ஒரு நாட்டை மட்டுமே கவுண்டர் பண்ணணும்னு கிரியேட் பண்ணி வச்சது ஆப்கானிஸ்தானை இவங்க கண்டுக்காம விட்டதுன்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரே டைம்ல சேர்த்து வச்சு இவங்களை இப்போ வெளுக்க ஆரம்பிச்சிருக்கு. இதுல முக்கியமா சொல்லணும்னா, எந்த ஒரு தீவிரவாதத்தை இவங்க ஆப்கானிஸ்தானுக்குள்ள ஊக்குவிச்சாங்களோ அதே ஒரு தீவிரவாதம் அதே ஆப்கான்ல இருந்து எந்த ஒரு துரந்தையும் இவங்க பெருசா நம்பி இருந்தாங்களோ அதை கிராஸ் பண்ணி வந்து இவங்களை அடிச்சிட்டு இருக்கு. ஸோ என்னைக்குமே ஒரு சைடு மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடாது. ஒரு இனக்குழுக்கு எதிரான அடக்குமுறையில் ஈடுபட்ட என்ன நடக்கும்ன்றத இன்னைக்கு தெளிவா ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் பிரச்சனையில் பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் கடைசியாக நான் சொல்லக்கூடியது ஒரே ஒரு விஷயம் தான், டூ ஃப்ரண்ட் வார் யாருனாலையுமே சமாளிக்க முடியாது. நம்ம இந்தியாவே இருந்தாலும் நம்ம கிட்ட வந்து ஒரு லிமிடேஷன் ஆனது இருக்கு. இத்தனை நாளைக்கு தான் நம்மளால 2 ஃப்ரண்ட் வார சமாளிக்க முடியும். ஆக்சுவலாக உங்ககிட்ட ப்ராப்பராக அது எல்லாமே இருந்தால் மட்டும்தான். அப்படி இருக்க நிலைமையில பாகிஸ்தானுக்கு ஒரு 2 ஃப்ரண்ட் வார் இல்லை. இன்கேஸ் அவங்களுக்கான பிரச்சனை வந்துன்னா மினிமம் 4 ஃப்ரண்ட்லேயாவது வரும். ஒன்று இந்தியா, ஆப்கானிஸ்தான், ஈரான், பலுச்சிஸ்தான். நான் சொல்றது பாகிஸ்தானோட இன்டர்னல் ப்ராப்ளமே சேர்த்து. இல்லை இதை இன்னமும் தனியாக பிரிக்கணும்னா பாகிஸ்தானுக்குள்ளேயே 4 ஃப்ரண்ட் வார கிரியேட் பண்ண முடியும். பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர், கைபர் பக்துன்குவா, பலுச்சிஸ்தான்ல வஜிஸ்தான் மாகாணம் சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே நிறைய பிரச்சனையானது இருக்கு. ஸோ இன்னைக்கு பாகிஸ்தான் இருக்கக்கூடிய நிலைமையில அவங்க முன்னாடி பண்ண டாக்டர் தான் அவங்கள சொதப்பிரிச்சு இந்த இடத்துல கைவிட்டுருச்சு. இதுக்கப்புறமாவது அவங்க ப்ராப்பராக பிளானிங்கை பண்ணணும். இந்தியாவை மட்டுமே பிடிச்சி தூங்காமல் அவங்களோட இன்டர்னல் விஷயங்களில் கவனம் செலுத்தினாங்க. இல்லை இன்டர்னலி அவங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம் சரி பண்ணி ப்ராப்பரான ஒரு டெமோக்ரஸி ஆக்ட் ஆகணும்னு நினச்சாங்கன்னா இப்பயும் பாகிஸ்தான் அடுத்த சில வருஷங்களில் அடுத்த சில டிகேட்ஸில் ப்ராப்பரான ஒரு நிலைமையில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் ருசி கண்ட பூனை ஒரு விஷயத்தை விடாது. தீவிரவாதத்தால் ருசி அடைஞ்ச பாகிஸ்தான் அதே தீவிரவாதத்துக்கு இந்த இடத்துக்கு பதில் சொல்லிட்டு இருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம், இவங்க இதுக்கப்புறமாவது மாறுறாங்களா? மாறதுக்கு வாய்ப்பு இல்லை. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, நல்ல மனுஷனுக்கு ஒரு சொல்லு. இது பாகிஸ்தானுக்குமே இந்த இடத்துல பொருந்தும். நான் என்னடா இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்லாம் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நீங்கள் வந்து நம்ம சதர்ன் இந்தியாவில் இருக்கோம். இந்த இடத்துல வந்து லிட்டரலி வந்து நமக்கு பெருசாக கேம்பில் என்ன நடக்குது இல்லை பார்டரில் என்ன நடக்குதுன்றதை நிறைய பேர் செய்தியாக பார்க்க மாட்டோம். மிஞ்சி போனால் என்ன, ஒரு சோல்ஜர் வந்து இறந்துட்டாரு, தீவிரவாத தாக்குதல் இந்த இடத்துல நடந்துருச்சுன்னா அதை வந்து ஒரு ஹெட்லைன்ஸாக பார்ப்போம். அதோட இம்பாக்ட் நீங்கள் எத்தனை நாளைக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு 10 நாள், ஒரு 15 நாள், ஒரு மாதம் இருக்கிறதே பெருசு. அதுக்கப்புறம் நம்ம வந்து கடந்து போயிடுவோம். ஆனால் நீங்கள் ரெகுலராக காஷ்மீரோட அப்டேட்ஸை கொஞ்சம் பாருங்களேன். ஒவ்வொரு நாளும் அங்கே பிரச்சனை ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு கடைசி ஒரு 5 வருஷத்தில் நிறைய குறைஞ்சிருக்கு. இது வந்து நான் கவர்மெண்ட்டை சப்போர்ட் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, நான் என்றைக்குமே வந்து நான் கவர்மெண்ட்டை பற்றி பேச மாட்டேன். அங்கே இருக்கக்கூடிய ஃபோர்ஸஸை பற்றி தான் பேசுவேன். இந்த இடத்துல ஓகே நம்மளோட கவர்மெண்ட் ஃபோர்ஸஸ், அதாவது ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் நல்லா நடந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ எவ்வளோ நடந்திருக்கு. ஆனால் அப்படியே ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி போனோன்னு வைங்க, டெய்லி சீஸ்ஃபயர் வயலேஷன் நடக்கும். டெய்லி அந்த இடத்துல நம்ம இங்கே சேஃப்டியாக இருக்கிறதுக்காக அங்கே ஒரு வீரர் கொல்லப்படுவார். அதெல்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்க. இல்லை ரெகுலராக இந்த ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் பற்றின அப்டேட்ஸை நீங்கள் காஷ்மீரில் மட்டுமே ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா பாகிஸ்தான் சொன்னாலே உங்கள் அத்தனை பேருக்கும் கோவரும். அவ்வளோ கொடுமைகளை இந்த இடத்துல பண்ணி வச்சிருக்காங்க. அவ்வளோ மோசமான நிகழ்வுகள் எல்ஓசியில் நடந்திருக்கு. என்னோட கோபத்தோட ஒரு வெளிப்பாடும் அதை பற்றின நிகழ்வுகள்னால தான். நம்ம இந்த இடத்துல சேஃபாக இருக்கணுன்றதுக்காக அங்கே அவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்லாம் சொல்கிறது எனக்கு தெரிஞ்ச பெரிய தப்பு கிடையாது. நம்ம பேசுறதுனாலே பெரிய தப்பு கிடையாது. ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துல கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். அது ஒரு இந்த வீடியோ வருது உங்கள் எல்லாருக்கும்.